ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பால் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் பால் திரிஞ்சு போச்சு. இதை வச்சு என்ன செய்யலாம்னு யோசித்தேன். அப்போ தான் பன்னீர் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. திரிஞ்ச பாலை ஏனத்தில் ஊற்றி கொதிக்க வைக்கும்போது திரியாக மாறினுச்சு. அதை ஒரு துணியில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் நல்ல தண்ணி ஊற்றி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிடுங்க. இப்போ துணியை திறந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் உருண்டையாக வந்திருக்கும். இந்த பன்னீருக்கு ஒரு ஷேப் கொண்டு வர துணியை நல்லா டைட்டாக ஒரு செவ்வக வடிவில் அங்கிட்டு இங்கிட்டு நல்லா டைட் பண்ணி மடித்து வைங்க. அது மேலே ஒரு வெயிட் வைக்கணும். என்கிட்ட பூரிக்கல் இருந்துச்சு, அதை எடுத்து வச்சேன். 1 மணி நேரம் கழித்து திறந்து பார்க்கும்போது பன்னீர் ரெடியாக இருக்குங்க. இப்போ இதை சின்ன சின்ன க்யூப்பாக கட் பண்ணலாங்க. நம்ம கட் பண்ணும்போது உதிரக்கூடாது. இந்த பன்னீர் கடையில் வாங்குகிற பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்குங்க.